வெல்கம் பேக் டு பேச்சுலர் சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் பிரியாணி பார்க்க போறோம். அது யாரோட ஸ்டைல்ல பார்க்க போறோம்னா ஜபார் பாய் பிரியாணி குருன்னு சொல்லலாம். அவரோட ஸ்டைல்ல நம்ம சிக்கன் பிரியாணி பண்ணி எப்படி டேஸ்ட் வருதுன்னு நானும் இவனும் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்ல போறோம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம அடுப்பான பண்ணி வச்சு அவரோட ஸ்டைல்லே வெங்காயம் ஃபஸ்ட்டு போட்டுட்டு 400 கிராம் வெங்காயம் போடணும். இப்போ வெங்காயம் போட்டோம், பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது மூணுமே எல்லாம் 1 கிராமில் 200 ml சுத்தமான நல்லெண்ணெய். சுத்தமான நல்லெண்ணெயான்னு கேட்டியா? சமையல் எந்த சமையலாக யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து வெங்காயம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதக்கிட்டு இருக்கோம் கோல்டன் ப்ரௌனில் வர வரைக்கும். அதுக்குள்ளே நம்ம இதில் வந்து ஒரு 3 லிட்டர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். இப்போ நம்ம தண்ணி வச்சுட்டோம். அதில் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 ஸ்பூனு உப்பு போட்டு அப்படியே கொதிக்க வரும். ஆனியன் நல்லா வதக்கிட்டோம் கோல்டன் ப்ரௌனில். இப்போ அடுத்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி போடும். கொத்தமல்லி ஒரு 4 கட்டு கொத்தமல்லி இதில் போடும். புதினாவும் ஒரு 4 கட்டு. கூட ஒரு 3 பச்சை மிளகா அப்படியே போட்டு இந்த டைம்ல பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 100 கிராம் இஞ்சி 50 கிராம் பூண்டு போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ நம்ம அதை போடுவோம். இஞ்சி பூண்டு போட்டு நெக்ஸ்ட் தக்காளி போடணும். தக்காளியும் ஒரு 400 கிராம் தக்காளி போடணும். தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு 200 ml தயிர் ஊற்றுறோம். இந்த டைம்ல பாத்தீங்கன்னா 2 ஸ்பூன் உப்பு போடணும். ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள். மசாலா பாத்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு, நல்லா ஸ்மாஷ் ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை சிம் பண்ணிட்டு பக்கத்தில் கொதிக்க வச்சிடணும்ல, அதுல இருந்து ஒரு 800 ml இதில் ஊற்றும். இப்போ நம்ம இதுலேருந்து 800 ml ஊற்றணும். அதானே? ஆமாம் அதேதான். அதுலேருந்து 800 ml ஊற்றிட்டு அந்த மசாலாவை பழகிட்டு மூடிடணும். இது வந்து கொதிக்க விடணும். இது மூடி எடுங்க. கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி விட்டு 2 மினிட்ஸ் நல்லா கொதிடும். அவனா நீ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சுட்டு இருக்கான்னு பார்க்கலாம். நல்லா ஸ்மெல்லாக இருக்கு. நல்லா கொதிக்குது. இந்த டைம்ல அடுப்பை சிம் பண்ணிட்டு 1 kg சிக்கன் போடுவோம். மரத்தையும் லைட்டா கிண்டி விட்டுட்டு எல்லாம் அந்த கிரேவியில ஃபுல்லா படுற மாதிரி கிண்டி விட்டுட்டு
அகைன் நம்ம அதை மூடி ஒரு ஹை ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுறோம். 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுறோம். கொதிக்க வச்சுட்டு சிக்கன் வந்து ஃபுல்லாக பாயில் ஆகக்கூடாது. ஓகேவா? உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். ஓகே, ஒரு 75% குக் ஆகும். மீதி வந்து நம்ம ரைஸ் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த டைமில் தம்மில் குக் ஆகும். குக் பண்ணும்போதே நம்ம அரிசி ஊற வச்சிட்டோம். யூனிட்டி பாஸ்மதி ரைஸ் 1 kg. இப்போ நம்ம தண்ணியில் போட்டு நல்லா கொதி கொடுப்போம். ஆல்ரெடி இந்த தண்ணியில் வந்து 2 ஸ்பூனு உப்பு போட்டிருக்கோம், 2.5 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம். இப்போ அந்த கொதிக்கிற தண்ணியில் நம்ம இந்த அரிசியை போட்டு ரொம்ப நேரம் ஃபுல் பாயில் பண்ணக்கூடாது. இது வந்து இதுவும் ஒரு 75% நல்லா பாயில் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா கொதிச்சிடுச்சு, ஒரு 75% குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பக்கத்தில் வந்து அரிசி வேக வச்சிருந்தோம், அதை வந்து கட்டி இதில் போடணும். ஸ்லிம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து சென்டராக போடணும், சுற்றி போடல, சென்டராக அப்படியே போடணும். இப்போ நம்ம வேக வச்ச அரிசியை தூக்கி வந்து சென்டராக போட்டோமா, இப்போ அடியில் விட்டு கிட்டக்கூடாது, மேலே விட்டு அப்படியே பாய் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி வந்து கிரேவியோட மேலே இருக்கு. இந்த கிரேவிக்கும் அரிசிக்கும் லெவலாக இருக்கணும். அப்போதான் பண்ணணும். நம்ம வெடிச்சு வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா தண்ணி, அது முன்னாடியே வந்து ஒரு இதில் ஒரு ஜெக்கில் எடுத்து வச்சுருங்க. அதை வந்து பார்த்துருக்கீங்க, அதே மட்டமாகி கொடுத்து கலர் வந்து இதுலேயே கலர் வந்துடுச்சு. இந்த கலர் எதுவுமே சேர்க்கல, ஜப்பார் பாய் பண்ண மாதிரி இந்த கலர் எதுவுமே சேர்க்கல. இந்த கலர்லேயே வச்சு இப்போ இதை மூடி வச்சு ஹை ஃப்ளேமில் தம் போடணும். ஃபாஸ்ட்டாக ஆகிடும். இப்போ வெடிச்சு வச்சோம் பார்த்தீங்களா, அந்த சுத்தம் தூக்கி மேலே இருக்கு, அதான் தம் போடுறோம். 5 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு 5 மினிட்ஸ் அப்படியே வரும். ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் விட்டோம். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் விட்டுறோம். லோ ஃப்ளேம் பண்ணியாச்சு. 15 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் விட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறோம். இன்னைக்கு சாப்பிட்றோம் ஜப்பார் பாய் சிக்கன் பிரியாணி ஸ்டைல். சாப்பிட்டு சொல்கிறோம் உங்களுக்கு. இதான் வெயிட் பண்ணிட்டு தான் நாட்டெல்லாம் கழுவி வச்சிட்டேன். 15 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு பிரியாணி தம் போட்டிருக்கோம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துலாம் ஃபைனலாக எப்படி வந்துருக்குங்க ஜப்பார் பாய் ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி நல்லா வந்திருக்கு, நல்லா டேஸ்ட்டில் வந்திருக்கு. இன்னும் பண்ணாதான் இன்னும் நல்லா பர்ஃபெக்ஷனாக நல்ல ஸ்டைலில் வரும், நல்லா டேஸ்ட்டில் வரும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கோம் ஜப்பார் பாய் ஸ்டைலில். அவர் சொன்ன மாதிரி வாட்டி பண்ணால் வராது, ஒரு தொழில் அது கலர்னு சொன்னார். இப்போ அந்த மாதிரி நம்ம பண்ணி பார்த்தா தான் அது டேஸ்ட் வரும். இப்போ நாங்கள் சாப்பிட்டு போகிறோம், டைம் ஆயிடுச்சு. அதே நீங்களும் போய் சாப்பிடுங்க. உங்களிருந்து விடை வருவது யாரு சொல்லு? பேச்சுலர் சமையல். நன்றி, பாய்.